முகத்வார பகுதி அப்படின்ட்டு சொல்லுறது. ஸோ இந்த முகத்வாரம் அப்படின்றது என்னன்னா கடலும் ஆறும் சேர்ற இடம். இந்த இடத்துலதான் ஆறு வந்து பல பகுதிகள்ல இருந்து எடுத்துட்டு வர்ற தண்ணி வந்து கடலுக்கு போய் சேருது. ஸோ எஸ்டரின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்டைடல் ஜோன். இன்டர்டைடல் ஜோன் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹைடைட் லோடைட் அப்படின்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். ஹைடைட் அப்படின்னா கடல் தண்ணி ஆத்துக்குள்ள வருது. லோடைட் அப்போ ஆத்துல இருக்கிற தண்ணி கடலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இருவேறு தன்மை வாய்ந்த நீர்ப்பரப்புகள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு ஒரு யூனிக்கான ஈகோ சிஸ்டம் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பா பாக்குறத தாண்டி அது ஈக்காலஜிக்கலாவும் சரி, அங்க லைவ்லிஹுட் சார்ந்து மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கு. நம்ம அங்க பார்க்க முடியும். சவுத் சைட்ல நமக்கு ஊரூர் குப்பம் இருக்கும், நார்த் சைட்ல ஸ்ரீனிவாசபுரம் இருக்கும். ஸ்ரீனிவாசபுரத்துக்கு அந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட லூப் ரோட் ஃபுல்லா ஒரு 10 மீனவ குப்பங்கள் இருக்காங்க. இவ்வளோ ஒரு ரிச்சான ஹெரிட்டேஜ் வாய்ந்த ஃபிஷிங் ஹாம்லெட்ஸ் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா வந்து இது இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும் கார்த்தி. ஸோ இன்னைக்கு இந்த முகத்வாரத்துக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சில்டேஷன் ஆப்வியஸா அதிகமா இருக்கு. குப்பைகள் வந்து நம்ம இப்போ புரோக்கன் பிரிட்ஜ் போய் பக்கம் நின்னாலே தெரியும். அதுவும் குறிப்பா ஆமா, நம்ம குறிப்பா இந்த மழைக்காலத்தப்போ எல்லாம் போய் பார்த்தா ஃபுல்லா ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் வந்து அங்கதான் இருக்கும். ஸோ இதனால வந்து கிட்டத்தட்ட அந்த முகத்வார பகுதியை வந்து மூடுற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. நீ சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் பார்க்கும்போது எந்நேரமும் வந்து ஒரு கிரேன் வந்து அந்த முகத்வாரம் மூடாம இருக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடியும்.